மகளிருக்கு வந்து மாதம் வந்து 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும். இப்போ இருக்கிற 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் மகளிருக்கு வந்து உயர்த்தப்படும். மகளிருக்கான உரிமை தொகை எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் அரிசி, குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும், இதில் வந்து இவங்க அவங்கெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அது இல்லாமல் முக்கியமானது என்னன்னா, பெண்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் ஏழை பெண்கள் தொழில் தொடங்க 25,000 கடன் வழங்கப்படும். இதில் 10,000 மானியமாக போக மீதி 15,000 2 ஆண்டுகளில் செலுத்தினால் போதும். ஏன்னா இந்த கொரோனாக்கு பிறகு வந்து தொழில் இல்லாம எவ்வளோ தொழில் நலிந்து விட்டது. இப்போ ஒரு சிறு தொழில் ஒரு 25,000 ரூபாய் ஒரு பெண்ணுகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு சாலை ஓரத்தில் ஒரு கடை, ஒரு சின்ன கடை போடுவாங்க, அதுல வருமானம் வரும். அவங்களுக்கு ஒரு ஒரு சுயமரியாதையோட வாழலாம். அதில் முடிச்சிடறேன் அவசரப்படாதீங்க. இதுதான் சொன்னா இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். அவ்வளோ திட்டங்கள் இருக்கு எங்களுக்கு. ஏன்னா இப்போ நாங்க வெளியிட்டு, இதுக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தா இதுல பாதி திமுக அறிக்கையில் வந்திருக்கோம். அதனாலதான் லேட்டா திட்டமிட்டு தான் வெளியிட்டு இருக்கேன். அதாவது இப்ப இருக்கிற, நான் சொன்ன தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன், மகளிருக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, இதுதான் மிக மிக முக்கியமான பிரச்சனை. என்ன பொறுத்த வரைக்கும் விமன் சேஃப்டி இஸ் த நம்பர் 1 ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு. விமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டி. இதுல மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கல்வி நிலையங்கள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதிகளிலும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலும் வலிமையான கண்காணிப்பு கேமரா கட்டமைப்பு, சிசிடிவி எல்லாம் இந்த பகுதியில் எல்லாம் சிசிடிவி ஒன்று. அது இல்லாமல் சமூக விரோதிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்ய வாய்ப்புகள் இடங்களில் சாதாரண உடையில் ஆண் பெண் காவலர்கள் மறைந்திருந்து கண்காணிக்கப்படுவார்கள். பெண்களுக்கு திருமண வயதை 21 உயர்த்தும்படி மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம். இது முக்கியமான ஒரு சோசியல் இஷ்யூ. இதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் இதை பத்தி பேசினா 1/2 மணி நேரம் ஆகும். அது இல்லாமல் தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் திருநங்கையர்களுக்கு 1 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும்.